ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இட்லி சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் வர்றதுக்கு சில சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு நம்ம மாவு அரைச்சாலே உங்களுக்கும் இட்லி சூப்பராக பஞ்சு போல் சாஃப்டாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு இட்லி அரிசியையும் உளுந்தம்பருப்பையும் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு இப்போ நான் 4:1 ரேஷியோ அளவில் தான் இப்போ எடுத்திருக்கேன். 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு அந்த அளவில் நான் எடுத்திருக்கேன். அரிசி உளுந்தம்பருப்பு நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போது இந்த உளுந்தம்பருப்பை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இப்போ இதோடு சேர்த்து நம்ம மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் இதிலையே ஊற்றி வச்சிடலாம். இப்போது அரிசியும் பருப்பும் 4 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இந்த அரிசியில் 1 ஸ்பூன் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க. நான் ஏன் சேர்க்குறேன்னா, தோசை வார்க்கிறப்ப ரொம்ப மணமாக இருக்கும், அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது. இப்போது அரிசி பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ கிரைண்டரில் நம்ம மாவை ஆட்டிடலாம். என்ன தான் நம்ம அடிக்கடி கிரைண்டரை யூஸ் பண்ணாலும் நம்ம ஒவ்வொரு தடவை மாவு ஆட்டுறதுக்கு முன்னாடியும் கிரைண்டரை வாஷ் பண்ணணுங்க. இப்போது உளுந்தம்பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கிரைண்டரில் ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் உளுந்தம்பருப்பை வெளியிலேயே வச்சுட்டீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கலை அப்படின்னா உளுந்தம்பருப்பு மாவு ஆட்டுறப்ப நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உளுந்தம்பருப்பு 25 நிமிஷம், அரிசி 20 நிமிஷம் ஆட்டுவேங்க. அதுவே போதுமானது. உளுந்து அரைக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரிசல்ட் நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா மேலே பொங்கி வந்துருச்சு. இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து அரிசியை சேர்த்து ஆட்டிக்கலாம். இந்த அரிசி ஆட்டுறப்பையும் நம்ம முதல்ல தண்ணி தான் சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்க்கணும். இந்த அரிசி ஆட்டுறப்ப நம்ம ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம சாதா வாட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த அரிசி ஆட்டுறப்பையே கல் உப்பையும் சேர்த்து போட்டு ஆட்டிடுவேங்க. எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இது 20 நிமிஷம் ஆட்டினா போதும். அரிசி மாவு ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக ஆட்டினா போதும். இப்போது ரெண்டையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கல் உப்பு அரிசி மாவு ஆட்டுறப்பையே சேர்த்துட்டேங்க. இப்போது இந்த மாவையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 2 பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து டிஃபன் செய்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு மிச்சத்தை நம்ம அப்படியே அந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. டிஃபன் செய்கிறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சதை 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இப்போது இதை நம்ம இட்லி ஊற்றிடலாங்க. அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற மாவு 1 வாரம் வரைக்கும் இருந்தால் கூட புளிக்கவே செய்யாதுங்க. நம்ம எப்போ வேணாலும் இட்லி எடுத்து ஊற்றிக்கலாம். கடைசி மாவு வரைக்கும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி புளிக்கவே செய்யாது. எப்படி மாவு ஆட்டினாலும் இட்லி நல்லா வரமாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த மாவில் இட்லி மட்டும் இல்லைங்க, தோசையும் ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், எனக்கு இட்லி எவ்வளோ அழகாக குண்டு குண்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.